காலேஜ்ல மட்டுமே இருந்த ராகிங் இப்போ பள்ளிக்கூடங்கள்லயும் தலைவிரித்தாட ஆரம்பிச்சிருச்சு. கல்வி கூடங்கள் வதை முகாம்களாகிவிட்டதா? படத்துல தான் இப்படி காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் முஸ்தபா முஸ்தபான்னு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருப்பாங்கன்னு நினைக்க தோணலாம். ஆனா கேரளாவில் கல்வி நிறுவனங்கள்ல நடந்துகிட்டு வர ராகிங் கல்ச்சர் படத்துல காட்டுறதை விட கொடுமையா இருக்கு. கேரள மாநிலத்தோட கல்வி நிலையங்கள்ல அடுத்தடுத்து அரங்கேறின இந்த 3 ராகிங் சம்பவங்களும் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாராசமா நடந்திருக்கு. இந்தியாவிலேயே அதிக கல்வி அறிவு உள்ள மாநிலத்துல எப்படி இந்த மிருக செயல் தொடர்ந்து நடந்து வருது? இதோட ஆரிஜின் என்ன? இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இதையெல்லாம் தான் இன்னைக்கு நாம குற்ற சரித்திரத்துல அலச போறோம். முதல் சம்பவம் ஜனவரி 15ஆம் தேதி நடந்துச்சு. கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் உள்ள பிரபலமான தனியார் பள்ளியில மிஹிர் அப்படிங்கிற 15 வயசு சிறுவன் 9ஆம் வகுப்பு படிச்சு வந்திருக்கிறாரு. சம்பவத்தன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த மிஹிர் அப்பார்ட்மெண்ட்டோட 26வது மாடியில இருந்து குதித்து இறந்து போயிருக்கிறாரு. 15 வயசு பையனுக்கு தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருந்திருக்கும்னு மிஹிரோட அம்மா விசாரிச்சப்பதான் பள்ளிக்கூடத்துல சக மாணவனால மிஹிர் ராகிங் செய்யப்பட்ட பயங்கரம் தெரிய வந்திருக்கு. ராகிங்னா பாட்டு பாட சொல்றது, டான்ஸ் ஆட சொல்றது இல்ல, டாய்லெட் சீட்ல முத்தம் கொடுக்க சொல்றது, கத்தியால கைய குத்த சொல்றது, கலரை வச்சு கேலி கிண்டல் பண்றதுன்னு வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கு பல டார்ச்சரை மிஹிர் அனுபவிச்சிருக்கான். இதனால மன உளைச்சலுக்கு ஆளான மிஹிர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். பள்ளிக்கூடத்துல நடந்த ராகிங் கொடுமையால தான் மிஹிர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில வாரங்கள்ல கோட்டயம் பகுதியில் உள்ள அரசு செவிலியர் கல்லூரியில் மற்றொரு பயங்கரம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை கட்டில்ல கை காலை கட்டி போட்டு உடம்பு முழுக்க எரிச்சல் தரக்கூடிய கிரீமை தடவி காம்பஸாலேயே குத்தி ரசிச்சிருக்கு ஒரு கூட்டம். அதோட பிறப்புறுப்புகள்ல டம்பிள்ஸ்களை தொங்க விட்டு ராகிங்கிற பேர்ல விபரீத செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. வலியாலையும் வேதனையாலையும் அந்த மாணவன் துடிக்கிறத சீனியர்ஸ் வீடியோ எடுத்து ஹாஸ்டல் முழுக்க ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாசமா 3 ஜூனியர் ஸ்டூடெண்ட் இந்த ராகிங் டார்ச்சரை அனுபவிச்சு வந்திருக்காங்க. இதை பத்தி வெளியே சொன்னா கொன்னுடுவோம்னு சீனியர்ஸ் மிரட்டி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சித்திரவதைகளை தாங்கிக்க முடியாத அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 6 சீனியர்ஸை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 நாள்ல கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கிற கொலவல்லூர் ஸ்கூல்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற தனியார் பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவரை அதே ஸ்கூல்ல +2 படிக்கிற சில பசங்க அண்ணனுக்கு வணக்கம் வைக்க மாட்டியான்னு தினமும் ராகிங் பண்ணியிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு அந்த ராகிங் எல்லாம் மீறி இருக்கு. 5 பேர் கொண்ட +2 ஸ்டூடெண்ட் 11ஆம் வகுப்பு மாணவனை சுத்தி வளைச்சு வணக்கம் வைக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. அந்த தாக்குதல்ல +1 மாணவனோட இடது கை எலும்பு முறிஞ்சிருக்கு. ஆபரேஷன் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்திலையும் பொதுவா வைக்கப்படுற குற்றச்சாட்டு, சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் ராகிங் புகார் எழுந்த உடனே அதை கண்டிக்காம
தங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கு கெட்ட பேர் வந்துடும்னு அதை மூடி மறைக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லப்படுது. ராகிங் புகார் வந்த உடனே அதை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருந்தா இப்படி எந்த சம்பவமும் நடந்திருக்காது. மிகிர் மாதிரியான சிறுவன் உயிரை அநியாயமா இழந்திருக்க மாட்டான். இந்த விவகாரத்தை கேரள அரசாங்கம் சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே ஆக்ஷன்ல இறங்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.